சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். 500 கோடி சும்மாவே ஆடுவா. 500 கோடினா என்ன ஆட்டம் ஆட போறாளு? வேதா, அம்மா வேதா, சொல்லுன. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லைண்ணே. என்னம்மா நீ? நான் வந்ததையும் பார்க்கல, நான் கூப்பிடுறதையும் கண்டுக்காம எதையோ குழப்பமா யோசிச்சுட்டு இருக்க. கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. என்னதாம்மா ஆச்சு? ஏதாவது பிரச்சனைனா அண்ணன்கிட்ட சொல்லுமா. சொல்லுமா. தேவி போன் பண்ணியிருந்தானே. என்னவா அவளுக்கு? ஏதாவது பணங்கணும் கேட்டாளா? இல்ல ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி தீர்த்து வைக்க சொன்னாளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அப்புறம் என்னம்மா? அவ மீனாவை பத்தி ஒரு விஷயம் சொன்னா. மீனா நாம நினைச்ச மாதிரி ஒண்ணு இல்லாதவ ஒண்ணும் இல்ல. அவ 500 கோடிக்கு சொந்தக்காரியா. கோடியா? ஏமா, அவ ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தவ, அவளுக்கு யாரும் இல்லன்னு சொன்னாங்க. அவ 500 கோடிக்கு சொந்தக்காரின்னு இவ்வளவு நாளா அவளுக்கே தெரியாது. அதனாலதான் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? நான் அவளை பத்தி யோசிக்கலன்னு அந்த அஞ்சலிய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அஞ்சலியா? ஏன்? அவ என்ன பண்ணா? இந்த விஷயம் எல்லாம் அந்த அஞ்சலிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படியா? இதை ஏமா அவ நம்ம கிட்ட சொல்லவே இல்ல? அதான் எனக்கும் தெரியல. ஆனா அவ பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை மீனாவை பத்தி நம்ம கிட்ட சொன்னா நாம அந்த பணத்துக்கு ஆசைப்படுவோம்னு நினைச்சிட்டாலோ என்னமோ. என்னம்மா, நாம பணத்துக்கு ஆசைப்படுற ஆளுங்களாமா? அப்படின்னு அவ யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவ ஆசைப்பட்டிருக்கா. இல்லனா அவ நம்ம கிட்ட சொல்லிருப்பாளே. ஏமா, ஒருவேளை மீனாவுக்கு எப்படி அஞ்சலியை பத்தி தெரியாம இருந்ததோ அதே மாதிரி அஞ்சலிக்கு மீனாவை பத்தி தெரியாம இருந்ததுன்னா? இல்லன, அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இல்லனா ஒரு அட்வொகேட்டா சிதம்பரம் சொத்தை பாதுகாக்க வந்தவ ஏன் மீனா இருக்கிற இந்த ஊர்லயே தங்கி இருக்கணும்? நாம மீனா மேல கோவப்படுறதுக்கு காரணம் இருக்கு. அவ ஏன் காரணமே இல்லாம அந்த மீனா மேல கோவப்பட்டுட்டு இருந்தா? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தியானே, சிதம்பரத்துக்கு விசுவாசமா இருக்க வேண்டியது அந்த அஞ்சலி தான். ஆனா அவ மீனாவை கொல்லணும்னு நம்ம கூட சேர்ந்து நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுவும் அந்த சிதம்பரத்தை எதிர்த்து. நம்மள வச்சு அந்த மீனாவை முடிக்கணும்னு பாத்திருக்கானே. ஆமா வேதா, 500 கோடி சொத்து அஞ்சலிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அந்த சொத்தை மீனா கிட்ட சேர்க்கணும்னு மீனாவை தேடிட்டு இருந்ததே அஞ்சலியோட அப்பா தீனதயாளன் தான். அப்போ இனிமே நம்ம அஞ்சலியை நம்ப கூடாதுமா. அவசரப்படாதன. ஒரு விதத்துல நமக்கு அஞ்சலி சப்போர்ட்டா தான் இருந்திருக்கா. அவளுக்கு தேவை மீனாவோட அந்த பணம். நமக்கு தேவை சிதம்பரம் சத்தியமூர்த்தி குடும்பத்துல நடக்கிறத சொல்றதுக்கு ஒரு ஆளு. அது அஞ்சலியா இருக்கிறது நமக்கு சாதகமா தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு 500 கோடி ரூபாய் சொத்து கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்தை நம்மளால சாதாரணமா ஏதாவது செஞ்சிட முடியுமா என்ன? முடியாதுமா. ஒண்ணு இல்லாம இருக்கும் போதே மீனா அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கா. சொத்து முழுசும் அவ கைக்கு போச்சுன்னா அவ கை ஓங்கி நிக்குமே. அதனால அந்த சொத்து மீனாவுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அஞ்சலி நமக்கு தேவை. இப்ப புரியுதுமா. மீனா எவ்வளவு பெரிய பணக்காரி ஆனாலும் கூட அவளால அந்த குடும்பத்து ஆளுங்களை காப்பாத்தவே முடியாது. இருந்தாலும் நாமளே அவளுக்கு சான்ஸும் கொடுக்க கூடாது. சொல்லுங்க அத்தை. நான் கூட என்னமோ நினைச்ச மீனா, உனக்கு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கா? பேங்க்லயும் உனக்கு பல கோடி ரூபாய் பணம் இருக்காமே. நான் எதிர்பார்க்கவே இல்ல மீனா. என்ன வளர்த்த அப்பாவுக்கு இவ்ளோ சொத்து இருக்குன்னு, அத அவர் என் பேருக்கு எழுதி வச்சிருப்பாருன்னு
நானும் தான் அத்தை எதிர்பார்க்கல. நீ இவ்ளோ பெரிய பணக்காரியா? இது தெரியாமலையா நீ இந்த வீட்ல இவ்ளோ கஷ்டப்பட்ட? நான் எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். என் மருமக ஒரு மகாலட்சுமின்னு. அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு பாத்தியா? மீனா, பாட்டி, வா இப்படி நில்லு. என் ராசாத்தி, என் செல்லம். இப்பதான் மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் உன் காது பட உன்னை ஒண்ணு இல்லாதவன்னு சொல்லும் போது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. இனிமே எவனாவது இல்ல எவ்வளவு உன்னை பத்தி எதனா தப்பா பேசுவாங்க. இனி யாரு பேசினாலோ அவங்க வாய உடைச்சு ஒரு பக்கம் கிழிச்சு விட்டுருவேன். இப்பதான் மீனா எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை வந்திருக்கு. நான் கும்புற கடவுள் என்னை கைவிடல. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு மீனா. இனிமே நீ கஷ்டப்பட மாட்ட, நல்லா இருப்ப. என் மீனா நல்லா இருப்பா. பாட்டி, இந்த 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதுக்காக நான் சொல்லல பாட்டி. ஆனா நான் நல்லா தான் பாட்டி இருப்பேன். உங்க ஆசீர்வாதமும் என் அத்தையோட பாசமும் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை இருக்க போகுது? இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துக்கு வர எந்த பொண்ணா இருந்தாலும் நல்லாதான் இருப்பாங்க. பணம் இல்லாம எனக்குன்னு ஒரு ஆதரவும் இல்லாம வந்த என்னையே நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி அழகு பாத்தீங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் பணத்தை விட சொந்தம் தான் பாட்டி முக்கியம். மீனா, நாங்க எப்பவுமே உனக்காக இருப்போம் மீனா. இவ்ளோ நாளா உனக்கு பணம் மட்டும் தானே குறையா இருந்துச்சு. இனிமே உனக்கு அந்த குறையும் இல்ல. அல்ல குறையாத அளவுக்கு என் மீனா கிட்ட சொத்து பத்துன்னு இருக்கு. இனிமே நீ கஷ்டப்படாம இருப்ப. எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே போதும் மீனா. மீனா வா. என்ன ராம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. என்ன ராம்? வா சொல்றேன், வா. எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது? ராம், சொல்லு ராம். அது என்னால நம்பவே முடியல மீனா. நீ 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற பணக்காரின்னு. உன்னை வளர்த்தவரு மொத்த சொத்தையும் ஓம் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. ம். இது வரைக்கும் உன்னை ஒண்ணு இல்லாதவன்னு சொன்ன யாருமே இனிமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவாங்கங்கிற. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு மீனா. நீ யாருன்னு உனக்கே தெரியாம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கல. ஆசிரமத்துல வளர்ந்து தனியால படிச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்க. ரொம்பவே போராடி இருப்பல்ல.